திருச்சிற்றம்பலம். சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் பாகம் 12. அன்னை பார்வதி தேவி இங்கே தவம் செஞ்ச போது அவங்களுக்கு பணிவிடை செஞ்சவங்க சதுரகிரியில் வாழ்ந்த சித்த புருஷர்கள். இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக அன்னை தோற்றுவித்த ஆகாய கங்கை என்னும் தீர்த்தம் மழை மற்றும் வெள்ள காலத்தில் குற்றால அருவி போல பொங்கி பெருகி கீழே இருக்கும் சன்னதிகளை நினைத்தபடி ஓடுவது கொள்ளை அழகு. சாதாரண நாட்களில் சிறிதளவே தண்ணீர் வரும். கடுமையான கோடை நாட்களில் சில நாட்கள் தண்ணீரே விழாமல் இருப்பதும் உண்டாம். ஹோவென்ற இரைச்சலுடன் சந்தன மகாலிங்கம் ஆலயத்தின் மேல் தண்ணீர் கொட்டும் அரிய காட்சியை பார்க்க பாக்கியம் செஞ்சுருக்கணும். கடும் மழை காலத்தில் சதுரகிரியில் மலை ஏறுவது அவ்வளவா சுலபமில்லை. வழியில் குறுக்கிடும் அத்திரி ஊத்து போன்ற இடங்களில் வெள்ளம் பெருகி பாதையின் குறுக்கே ஓடுவதால் எவரும் இதை கடந்து மேலே செல்ல முடியாது. சதுரகிரிக்கு அடிக்கடி செல்லும் அன்பர்கள் பெரும்பாலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் மலை ஏறுவதை தவிர்த்து விடுவார்கள். ஆனால் விஷயம் தெரியாமல் பயணிப்பவர்கள் நடைபாதையில் வெள்ளமாக தண்ணீர் பாய்வதை மணிக்கணக்கில் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பார்கள். வெள்ளம் வடிகிற வழியாக தெரியவில்லை என்றால் மகாலிங்கமே என்று அண்ணாந்து மலையை பார்த்து கைகூப்பி விட்டு கன்னத்தில் போட்டுக்கிட்டு அடிவாரத்துக்கு திரும்பி விடுவார்கள். இதற்கு மாறாக அங்கேயே பொறுமையாக அமர்ந்து வெள்ளம் வடிந்த பின் மலை ஏறி செல்லும் தீவிர பக்தர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால தான் ஆகாய கங்கையில் நீர் பெருகி வழியும் காட்சியை காண்பதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சந்தன மகாலிங்கம் ஆலயத்தின் அமைவிடம் பற்றி சித்த புருஷரான கோரக்கர் சொல்கிறார். சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலின் வடதிசை பக்கம் செல்கின்ற பாதை வழியாக கூப்புற தூரம் சென்றால் அங்கு ஒரு ஆறு குறுக்கிடும். அந்த ஆற்றை கடந்து வடதிசையில் மேலும் சற்று தொலைவு பயணித்தால் அம்பு விடுகின்ற தொலைவுக்கு அப்பால் அந்த பாதை மேற்கு முகமாக செடிகள் அடர்ந்த காட்டுக்குள் போகும். அதையும் கடந்து அரை நாழிகை வழி தொலைவு போனால் பெரிய காவு ஒன்று வரும். அந்த காவுக்குள் நுழைந்து சென்றால் சுமார் அரை நாழிகை வழி தொலைவில் சந்தன மகாலிங்கம் ஆலயம் அங்கே தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு வடதிசையில் காளி வாய்க்காலில் இருந்து தீர்த்தம் வந்து விழுகிறது. அதில் தீர்த்தம் ஆடிய பிறகு சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்க வேண்டும். சந்தன மகாலிங்கத்துக்கு கூப்பிடு தொலைவில் தென்மேற்கில் சட்டை முனிவர் கோவில் இருக்கிறது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன் கோரக்கர் சொன்ன அமைப்பு இன்றைக்கும் மாறாமல் கிட்டத்தட்ட அப்படியே இருப்பதை இயற்கையின் அதிசயம் என்றே சொல்ல வேண்டும். விமானங்கள், சன்னதிகள், சட்டைநாதர் குகை என்று கொள்ளை அழகுடன் காட்சி தருகிறது சந்தன மகாலிங்கம் திருக்கோயில். சந்தன மகாலிங்கம் ஆலயத்தை தரிசிப்பதற்கு முன் அது தொடர்பான சில தகவல்கள் பார்க்கலாமா? தற்போது சந்தன மகாலிங்கம் கோவில் கொண்டுள்ள பகுதி 1990ஆம் ஆண்டு வரை நாணல் செடிகள் மண்டி வளர்ந்த காட்டு பகுதியாக இருந்துச்சு. அப்போ நாணல் செடிகளை கைகளால் விலக்கியபடி வந்து சந்தன மகாலிங்கத்துக்கு பூஜை செய்வார்கள் பூசாரிகள். சந்தன மகாலிங்கத்தை சுற்றி ஆகாய கங்கையின் தண்ணீர் எந்த நேரமும் சலசலவென ஓடிக்கொண்டிருக்குமாம். சந்தன மகாலிங்கம் காட்டின் உட்பகுதியில் இருக்கிறதுனால யானை, புலி, கரடி போன்ற மிருகங்கள் அவ்வப்போது இங்கு வந்து போகுமாம். சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்க வரும் ஒரு சில வயது முதிர்ந்த பக்தர்கள் சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்காமல் அப்படியே கீழே இறங்கி விடுகிறார்கள். இது முறையல்ல. சதுரகிரி யாத்திரை என்பது இரட்டை மகாலிங்கம், பிலாவடி கருப்பர், சுந்தரமூர்த்தி, சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் ஆகிய அனைத்து தெய்வங்களையும் தரிசித்தால்தான் பூர்த்தி அடைகிறது. அவ்வளவு தொலைவு கஷ்டப்பட்டு மலையேறிவிட்டு சதுரகிரி வரலாற்றில் முக்கியமான இடம் பிடித்த சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்காமல் திரும்பக்கூடாது. ஒரு காலத்தில் சுந்தர மகாலிங்கத்தை தரிசித்து விட்டு வருபவர்கள் சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்க ரொம்பவும் சிரமப்படுவாங்க. காரணம் என்னன்னா, யானை கூட்டங்கள் அவ்வப்போது சந்தன மகாலிங்கம் ஆலயத்தின் பக்கத்தில் டேரா போட்டுட்டு உலாவி கொண்டிருக்குமா. இது போன்ற சந்தர்ப்பங்களில் குறிப்பாக மதிய நேரத்தில் இந்த பக்கம் எவருமே வர முடியாதான். அதே போல் கூட்டமாக ஒரு யானைகள் ஆகாய கங்கை நீரை துதிக்கையால் முகந்து சந்தன மகாலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வணங்குவதும் உண்டாம். எத்தனையோ முறை இப்படிப்பட்ட காட்சிகளை கண்ணார தரிசித்த பக்தர்களும் இருக்கிறார்கள். அதனால் இந்த காட்டு யானை கூட்டத்துக்கு பயந்தே இந்த பக்கம் பக்தர்கள் வராமல் இருந்த ஒரு காலமும் இருந்தது. அதெல்லாம் மாறிவிட்டது. இப்போது பக்தர்கள் பயம் இல்லாமல் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். பக்தர்களது இந்த தைரியத்துக்கும் நம்பிக்கைக்கும் சந்தன மகாலிங்கத்தின் திருவருள்தான் முக்கிய காரணம் என்று சொல்ல வேண்டும்.
சித்தபுருஷர்கள் சதுரகிரியில் வாழ்ந்ததும் தவத்துடன் யோகங்கள் புரிந்ததும் பூலோகவாசிகள் பயனுற்று வளமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே. வறுமையில் கஷ்டப்பட்ட எத்தனையோ ஏழை மக்களுக்கு இரும்பை தங்கமாக்கி தந்திருக்கிறார்கள் சித்தர்கள். நோயின் பிடியில் சிக்கி அவஸ்தப்பட்ட பலருக்கு இங்குள்ள மூலிகைகளை கொண்டு சிகிச்சை அளித்து அவர்களை குணப்படுத்தியும் இருக்கிறார்கள். பகவானாக இருந்தாலும் மகான்களாக இருந்தாலும் அவர்களது அவதாரத்தின் பலன் உலகாயத்தில் உழலும் மாந்தரை நல்வழிப்படுத்துவதே. நடைபெறும் ஒவ்வொரு செயலும் இறைவனது சித்தப்படியே நடக்கிறது. அதற்கு நாமெல்லாம் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கருவியாய் பயன்படுகிறோம். எந்த காலத்தில் எது நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் அவர்தான். அவற்றை நம்மால் அறியவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. அதற்கு முயற்சிக்கவும் கூடாது. சதுரகிரியும் இதற்கொரு விலக்கல்ல. எண்ணற்ற மூலிகைகள் சதுரகிரியில் உள்ளன. மலைவாசிகள் இந்த மூலிகைகளுக்கு என்னென்னமோ பெயர்களையும் அவற்றிற்கான பலன்களையும் சொல்கிறார்கள். அவற்றின் பயன்பாடும் அவர்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கிறது. ஒரு காலத்தில் மந்திரம் தெரிந்தவர்களும் பில்லி சூன்யம் வைப்பவர்களும் அவற்றிற்குரிய மூலிகைகளை இங்கு வந்து பறித்து செல்வார்களாம். ஒரு முறை கேரள பிரதேசத்தில் இருந்து மந்திரவாதி ஒருத்தர் குறிப்பிட்ட மூலிகை ஒன்றை தேடி சதுரகிரிக்கு வந்தார். அவருக்கு தேவையான அந்த மூலிகையின் பெயர் கருடக்கொடி. கருடன் கூடு கட்டி வசிக்கும் பகுதியில் வளரும் தன்மையுடையது இந்த மூலிகை. மலையின் ஆபத்தான சரிவான பகுதியில் மட்டுமே கருடன் கூடு கட்டி வசிக்கும். சுமார் 3/4 சென்டிமீட்டர் பருமன் உள்ள கருடக்கொடி உருளை வடிவத்தில் கீரை தண்டு மாதிரி காணப்படும். மந்திரவாதிகளின் மர்மமான ஒரு சில செயல்களுக்கு இது பெரிய அளவில் பயன்படுமாம். கருடக்கொடியை அதற்கே உரிதான முறையில் பக்குவப்படுத்தி சரியான அளவின்படி ஒரு ஆசாமி உட்கொண்டால் அவர் உடல் இரும்பு போல் உறுதி பெறுமாம். இத்தகைய நபரின் உடலில் அரிவாளால் வெட்டினால் அந்த நபருக்கு எந்த விதமான காயமும் ஏற்படாதாம். மாறாக அந்த அரிவாளே 2 துண்டாக உடைந்து விடுமாம். இதில் இருந்தே கருடக்கொடியின் தன்மையை புரிந்து கொள்ளலாம். சதுரகிரிக்கு வந்த கேரள மந்திரவாதி அங்கு இருக்கும் ஒரு ஆசாமியை வற்புறுத்தி கருடக்கொடி வளர்ந்திருக்கும் மலைப்பகுதிக்கு தன்னை அழைத்து செல்லுமாறு கூறினார். ஏன்னா அந்த கருடக்கொடி வளர்ந்திருக்கிற பகுதி அந்த மந்திரவாதிக்கு தெரியாது. ஒரு வழியா கருடக்கொடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மந்திரவாதி அவர் கூட கூட்டிகிட்டு போன அந்த ஆசாமியோடைய இடுப்பில் ஒரு கயிறை கட்டி மலையிலேருந்து கீழே இறக்கி கருடக்கொடியை பறித்து தருமாறும் சொன்னார். அந்த கருடக்கொடியை பறிப்பது அவ்வளவு சுலபமல்ல. நியம நிஷ்டைகளுடன் சுத்தமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படிப்பட்ட அந்த மனிதர் பயங்கரமான மலைச்சரிவில் உயிரை பணயம் வைத்து இறங்கி மந்திரவாதி கேட்டுக்கொண்டபடி கருடக்கொடியை பறித்து கொடுத்தாராம். பொதுவாக மனிதர்களோ வேறு விலங்குகளோ நெருங்க முடியாத மிகவும் பாதுகாப்பான பகுதியில்தான் கருடன் கூடு கட்டுமாம். அப்படிப்பட்ட இடங்களில்தான் கருடக்கொடியும் வளரும். மனிதர்கள் கருடக்கொடி பறிக்க முற்படும் போது கூட்டிலோ அல்லது அருகிலோ தாய் கருடன் இருக்கக்கூடாது. மீறி இருந்துவிட்டால் கொடியை பறிக்க முற்படுபவரை தன் அழகால் குத்தி காயப்படுத்தி கொன்றே விடும். கருடக்கொடியை காப்பாற்றுவது அல்ல அதன் நோக்கம். தனது கூட்டில் இருக்கும் குஞ்சுகளை அபகரிக்க எவரோ வந்திருக்கிறார் என்று கருடன் கருதுவதே இதற்கு காரணம். இப்படிப்பட்ட கருடக்கொடி பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் பல சொல்கிறார்கள். இது போன்ற பல்வேறு மூலிகைகள் எதிர்கால சந்ததியினருக்கு பயன்பட வேண்டும் என்பதாலேயே இவை சதுரகிரியில் இன்னமும் செழித்து வளர்கின்றன. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு விதமான இயல்பு இருப்பதனால் அவற்றை நமது விருப்பப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. மூலிகை குறித்து நன்கு தெரிந்தவர்களிடம் தக்க ஆலோசனை பெற்று அல்லது அவர்களது வழிகாட்டுதலின்படியே தான் அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த மூலிகை எந்த நேரத்தில் எவருக்கு கிடைக்க வேண்டும் என்று பிராப்தம் உள்ளதோ அந்த நேரத்தில் அது எப்படியாவது அவர் கையில் கிடைக்கும். ஆதி காலத்தில் சந்தன மகாலிங்கத்தை பார்வதி தேவியும் அதன் பிறகு சட்டை முனிவரும் பூஜை செய்தனர். பிறகு அங்கு வாழ்ந்த சித்தர்களும் பல்லியர் இனத்தவரும் பூஜித்தனர். பின்னர் ஒரு காலகட்டத்தில் சிவாசாமி என்பவரும் அதன் பிறகு கிருஷ்ணன்குட்டி என்பவரும் பூஜை செய்ததாகவும் தெரிகிறது. தற்போது சுந்தரமகாலிங்கம் சந்தனமகாலிங்கம் ஆகிய 2 திருக்கோயில்களுமே தமிழக அரசின் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன. சந்தனமகாலிங்கம் கோயிலுக்கு தற்போது பூசாரியாக இருப்பவர் சுப்புராம். பிரம்மச்சாரிகள் மட்டுமே இங்கு பூஜை செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இங்கு மந்திர பூஜை கிடையாது, ஆத்மார்த்த பூஜை தான்.
இவ்வாறு ஆத்மார்த்தமாக செய்யப்படும் வழிபாடுகள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். விசேஷ காலத்தில் சந்தன மகாலிங்கத்துக்கு மணிக்கணக்கில் நடக்கும் இந்த அபிஷேக அலங்கார வழிபாடுகளை பார்த்தால் எவர் மனமும் அந்த திருமேனி அழகில் ஒன்றிவிடும். ஒரு காலத்தில் இங்கு பூசாரியாக இருந்த சிவாசாமி ஆந்திர பகுதியில் இருந்து வந்தவர். சந்தன மகாலிங்கத்துக்கு அருகில் உள்ள சட்டை முனிவரது குகையில்தான் வசித்தார். அப்போது சந்தன மகாலிங்கமும் சிவாசாமியும் மட்டும்தான் இங்கே வாசம். அமாவாசை போன்ற தினங்களில் சிவாசாமி செய்யும் பூஜைகளை காண்பதற்காக சுமார் 10 அன்பர்கள் அங்கு சேருவார்கள். பிரம்மாண்டமான தில்லை மரத்தின் அடியில் சந்தன மகாலிங்கம் கொலுவீற்றிருப்பார். சிவாசாமியின் பூஜைகளுக்கு காட்டுவாசிகளான பலியர்கள் சிலர் உதவி வந்தனர். தனது வாழ்நாளின் இறுதியில் இவர் சட்டை முனிவர் குகைக்கு அருகிலேயே சமாதியும் அடைந்தாராம். சிவாசாமியின் காலத்திலேயே சதுரகிரிக்கு வந்தவர் கிருஷ்ணன் குட்டி. எனவே அவருக்கு பிறகு சந்தன மகாலிங்கத்துக்கு பூஜைகள் செய்யும் பொறுப்பு கிருஷ்ணன் குட்டியிடம் வந்தது. இவரது காலத்தில் ஆலயத்தை விரிவாக கட்டும் வேலைகளை துவங்கினார்கள். பெங்களூர் சுவாமிகள் எனப்படும் விஜயேந்திர சுவாமிகள் இதில் முன்னணியில் இருந்தார். சந்தன மகாலிங்கம் சன்னதிக்கு மண்டபம் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்ய தீர்மானித்து வேலைகளை துவங்கினார்கள். மண்டபம் எழுப்புவதற்காக மூலவரான சந்தன மகாலிங்கம் சன்னதியை தோண்டத் தொடங்கினர். தோண்ட தோண்ட மூலவரின் அடிப்பகுதி நீண்டு கொண்டே போனது. அவர்களும் இடைவிடாமல் தோண்டினர். சுமார் 10 அடி ஆழம் தாண்டிய பிறகு அந்த விபரீதம் நடந்தது. அதையும் தாண்டி நீண்டு செல்லும் மூலவரின் திருமேனியான சுயம்பு வடிவத்தின் ஒரு பகுதியில் இருந்து இரத்தம் கொப்பளித்தது. அவ்வளவுதான். தோண்டிய ஆசாமிகள் பயந்து போய் அவர்களாகவே கூடி பேசி மண்ணை போட்டு அப்படியே மூடிவிட்டார்கள். இன்னொரு அற்புதமும் அங்கு நிகழ்ந்தது. சந்தன மகாலிங்கத்தின் பின்னால் உள்ள தில்லை மரம் மண்டப வேலைகளுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை அப்புறப்படுத்த எண்ணினார்கள். அப்படி வெட்டும் மரம் சந்தன மகாலிங்கத்தின் மீது கூட விழலாம். எனவே திருப்பணி குழு அன்பர்கள் சந்தன மகாலிங்கத்திடமே மரம் வெட்டுவதற்கு உத்தரவு கேட்டுவிடலாம் என்று லிங்க திருமேனி முன் பவ்யமாக அமர்ந்து தங்களது கோரிக்கையை இறைவனிடம் சமர்ப்பித்துவிட்டு அவரது உத்தரவுக்காக கண்களை மூடி காத்திருந்தார்கள். அப்போது எவரும் எதிர்பார்க்காத விதமா திடீரென பலத்த காற்று வீசியது. அது தில்லை மரத்தை அப்படியே பெயர்த்து வேரோடு கீழே சாய்த்தது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அதன் கீழிருந்த லிங்க திருமேனியிலோ அங்கு கூடியிருந்த எவர் மீதோ விழாமல் பாதுகாப்பான ஒரு இடத்தில் போய் விழுந்தது அந்த முழு மரமும். இதனால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. எனவே அதையே இறைவனின் உத்தரவாக ஏற்றுக்கொண்டார்கள் திருப்பணி குழுவினர். இதெல்லாம் நடந்தது கிருஷ்ணன் குட்டியின் காலத்தில். அந்த காலத்தில் இருந்துதான் சந்தன மகாலிங்கத்தின் திருச்சன்னதி மேம்பாடு அடைய ஆரம்பித்தது. சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்க வந்தார் ராஜபாளையத்துக்காரரான சத்தியமூர்த்தி சுவாமிகள் என்பவர். இவர் விநாயகர் விக்கிரகம் ஒன்றை மலைக்கு எடுத்து வந்தார். ஒரு ஆசாமியிடம் அந்த விக்கிரகத்தை கொடுத்து சுமந்து வரச் செய்தார் சத்தியமூர்த்தி சுவாமிகள். சுந்தர மகாலிங்கத்தை தரிசித்துவிட்டு சந்தன மகாலிங்கம் இருக்கும் பாதை நோக்கி வந்தார் சத்தியமூர்த்தி சுவாமிகள். அப்போது 2 ஆலயத்துக்கும் இடையே இருக்கும் ஓடையில் தண்ணீர் சலசலவென்று ஓடியது. தண்ணீரை கடந்து இந்த விநாயகர் விக்கிரகத்தை அங்கே ஒரு ஓரமாக வைத்தார். பிறகு சந்தன மகாலிங்கத்தை கூட தரிசிக்காமல் விடுவிடுவென திரும்பி கீழே நடந்தார். இதை பார்த்த ஒரு ஆசாமி கிருஷ்ணன் குட்டி பூசாரிட்ட போய் சொல்கிறாங்க, யாரோ ஒரு ஆசாமி திடீரென வந்து சந்தன மகாலிங்கம் இருக்கும் திசை பக்கம் பார்த்து விநாயகர் விக்கிரகத்தை வச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுதான். உடனே முடித்து வைத்திருந்த தன் ஜடை முடியை கோபத்துடன் அவிழ்த்து விட்டு பரபரவென வந்தார் கிருஷ்ணன் குட்டி. கீழே ஓடையின் அருகே வைத்துவிட்டு போன விநாயகர் விக்கிரகத்தை பார்த்தார். அதே நேரம் கீழ்நோக்கி இறங்கும் சத்தியமூர்த்தி சுவாமிகளையும் பார்த்தார் கிருஷ்ணன் குட்டி. ஏய், யாரது, நில்லு என்று கோபத்துடன் பெருங்குரல் எடுத்து கிருஷ்ணன் குட்டி கத்த திரும்பி சென்ற சத்தியமூர்த்தி சுவாமிகள் நின்றார். திரும்பி பார்த்தார். பின்பு கிருஷ்ணன் குட்டியை நோக்கி மெல்ல நடந்து வந்தார். அப்போ சத்தியமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கிருஷ்ணன் குட்டி கேட்குறாரு, என்னது நீ பாட்டுக்கு வந்த, ஒரு பிள்ளையாரை இங்கே வச்சுட்டு திரும்பி பார்க்காம போகிற, என்ன நினச்சிட்டு இருக்குவ மனசில் அப்படிங்கிறாரு. உடனே சத்தியமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு, இதை மேலே பிரதிஷ்டை பண்ண வடக்கே இருந்த ஒருத்தன் வருவான், அப்போ அவங்கிட்ட இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் குட்டியின் பதிலுக்கு கூட காத்திருக்காம விடுவிடுன்னு திருப்பி நடந்து போயிட்டுருக்காரு. மகானின் செயலுக்கு பின்னே இருப்பவர் மகேசன் அல்லவா? சத்தியமூர்த்தி சுவாமிகளின் இந்த செயலுக்கு பின்னால் இருந்தவரும் அந்த சந்தன மகாலிங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும்.
அப்படி வந்தவர்தான் பெங்களூர் சுவாமிகள். சந்தன மகாலிங்க திருச்சன்னதியின் வளர்ச்சியில் பெரும் பங்கெடுத்து கொண்டவர். முதலாக சதுரகிரிக்கு பெங்களூர் சுவாமிகள் வந்தது 1986 ஒரு ஆடி அமாவாசை நாளில் என்று சொல்கிறார்கள். இந்த சுற்று வட்டார பகுதியில் திரிந்தவர் மகாராஜபுரம் என்ற கிராமம் வழியாக சென்று கொண்டிருந்தாராம். ஆடி அமாவாசை தினத்தன்று மகாலிங்க சுவாமி தரிசனத்துக்காக சதுரகிரி செல்லும் பக்தர்கள் இந்த கிராமம் வழியாக கூட்டம் கூட்டமாக பயணம் செய்தனர். இதையொட்டி மகாராஜபுரத்தில் டீக்கடை, வெற்றிலை பாக்கு கடை, குளிர்பான கடை என்று திடீர் கடைகள் ஏராளமாக முளைத்திருந்தன. அவர்கள் சாலையோர மரபெஞ்சுகள் போட்டிருந்தனர். அனைத்து கடைகளும் வியாபாரம் ஜோராக நடைபெற்றது. ஆனால் ஒரே ஒரு டீ கடையில் மட்டும் வியாபாரம் ஆகவில்லை. அடுப்பில் பால் கொதித்து கொண்டிருந்தது. கடைக்கு வெளியே போட்டிருந்த மரபெஞ்சுகளில் மனிதர்கள் எவரும் இல்லை. டீ குடிக்க இந்த கடைக்குள் யாரும் நுழையவில்லை. இத்தனைக்கும் சதுரகிரி செல்லும் பக்தர்கள் பெரும்பாலும் அந்த கடையை தாண்டித்தான் சென்றனர். கடை போட்ட உள்ளூர் ஆசாமி தவித்தார். கடையில் தான் வைத்திருந்த சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் சுவாமி படங்களின் முன்னால் மீண்டும் ஊதுவத்திகளை பவ்யமாக ஏற்றி வைத்தார். கற்பூரம் ஏற்றி ஆராதனையும் செய்தார். மகாலிங்கமே, போட்ட முதலுக்கு குறையில்லாம வியாபாரம் ஆகணும் அப்படின்னு வாய் விட்டு சொல்லி கண்களை மூடி பிரார்த்தனை செய்தார். அந்த நேரத்துல ஒரு குரல் கேட்டது, ஒரு டீ கொடுங்க சாமி. கற்பூர தட்டுடன் டீ கடைக்காரர் சற்றென்று திரும்பினார். வெளியே சாமியார் தோற்றத்தில் ஒருவர் நின்றார். சிவந்த நிறம், காவி உடை, கழுத்தில் ருத்ராட்சம். டீ கேட்ட சாமியாரிடம் கடைக்காரர் கேட்டார், சாமி, சதுரகிரி வரைக்கும் போறீங்க போல இருக்கு. அந்த சாமியார் நேரடியாக பதில் சொல்லாமல் என்றார். வந்திருப்பவர் பெங்களூர் சுவாமிகள் என்பதோ, சதுரகிரி சந்தன மகாலிங்கம் சன்னதி அவர்தான் சீரமைக்கப் போகிறார் என்பதோ அந்த டீ கடைக்காரருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அடுத்து என்னன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.